பர்மிஷன்லாம் அலோவ் கொடுத்து உள்ளே போயிட்டு கேலரியில் இருக்க நம்ம எடிட் பண்ண போகிற ஒரு 2 வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 வீடியோக்கு நடுவில் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், அந்த ட்ரான்ஸ்லேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரம் வீடியோ வேணுமோ அவ்வளோ தூரம் வீடியோவை நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிட்டு ஃபிட் ஆப்ஷன் இருக்குது. வீடியோவை ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட் ஆப்ஷன் தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆப்ஷன் தந்துருக்காங்க. ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு எவ்வளோ தூரம் வேணுமோ எங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு வச்சுக்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் தந்துருக்காங்க. ஃபில்டர் வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் ஆப்ஷன் தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் தந்துருக்காங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் தந்துருக்காங்க. எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்துருக்காங்க. ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மைலி தந்துருக்காங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் தந்துருக்காங்க. எமோஜி ஸ்டிக்கர் ஆப்ஷன் தந்துருக்காங்க. அதை நம்ம எங்கே வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எமோஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு வீடியோ நடுவில் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். வீடியோ நடுவில் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே அந்த எமோஜி பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளே ஆச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 40 MB தான். ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.3 தந்திருக்காங்க. ஆப்போட இன்ஃபோ செக் பண்ணோம் அப்படின்னா 2018 இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக May 17 ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பர்மிஷன்லாம் அலோவ் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மியூசிக் தந்திருக்காங்க. ஆன்லைன் மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்டு தேவைப்படும். நெட் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஆன்லைன் மியூசிக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் மியூசிக் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. எடிட் உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு தேவைப்படாது. இதுக்கு நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு 2 வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுற 2 வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ நான் கிராப் பண்ணி நெக்ஸ்ட்டு செகண்ட் வீடியோவை கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகிட்டோடனே வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ தேவை இருக்குதோ தேவையில்லாது பார்த்து நம்ம இங்கே டெலிட் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. தேவையில்லாது பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாம். எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இப்போ ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு அந்த மியூசிக்கு செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் தந்திருக்காங்க. ரிவர்ஸ் ஆப்ஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் டு வீடியோ ஆப்ஷன் தந்திருக்காங்க. நம்ம எடிட் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆப்ஷன் தந்திருக்காங்க. இமேஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே மியூசிக் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோவாக ப்ளே ஆகும். அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். எத்தனை செகண்ட் ஒரு இமேஜ் ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ரெசல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்காங்க. கேலரியில் இருக்க ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொட்டேட் ஆப்ஷன் கிராப் ஆப்ஷனில் தந்திருக்காங்க. முக்கியமாக கம்ப்ரஸ் ஆப்ஷன் தந்திருக்காங்க.
ஒரு வீடியோவோட சைஸ் அதிகமாக இருந்தால் அதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கம்மியாகிக்கலாம். கம்மி எம்பிக்கு அதை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்காக தந்திருக்காங்க. கேட் இமேஜ் இருக்குது. அதை நம்ம அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் ஒன்று தந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆர்டின் ஷேப்பில் கூட நம்ம ஆர்டின் போட்டு நடுவில் மட்டும் வீடியோ ப்ளே வர மாதிரி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் வேறு தந்திருக்காங்க. இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பில் நம்ம எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட வாட்டர் மார்க் இருக்கும். இதில் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு வாட்டர் மார்க் இருக்கிற இடத்துல மட்டும் கிராப் பண்ணி வச்சா போதும். அந்த இடம் வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடுது. நம்மளோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 34 MB தான். 4.8 ரேங்க் ரேட் தந்திருக்காங்க. ஆப்போட இன்ஃபோ செக் பண்ணோம் அப்படின்னா 2014 இந்த ஆப் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக May 11 ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்காங்க. கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கேலரியில் போயிடுது. கேலரியில் எடிட் பண்ணுற அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணுற ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கட் பண்ணுற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ட்ரிம் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸ்ப்ளிட் ஆப்ஷனில் தந்திருக்காங்க. வீடியோவை எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணுறதானா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணுறதானா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆப்ஷன் தந்திருக்காங்க. மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு கேலரியில் இருக்கிற மியூசிக் வச்சுக்கலாம். அப்படின்னா எஃபெக்ட் இதிலே தந்திருக்காங்க. மியூசிக் பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். யூஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஃபில்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த ஃபில்டர் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில்டர் செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே ஃபில்டர் பார்த்திங்கன்னா அங்கே ஃபிக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு தந்திருக்காங்க. டெக்ஸ்ட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நேம் டைப் பண்ணிக்கலாம். எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு சைடில் எமோஜி வேணுமானா அந்த எமோஜெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்மைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோக்கு நடுவில் எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணிவிட்டு ஃபாண்டெல்லாம் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்டெல்லாம் செலக்ட் பண்ணி கலர் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி வச்சுங்க. ட்ராக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஆட் ஆகிடும். பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணி சேவ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் தந்திருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம நெட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எமோஜி செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது சவுண்டு இந்த ஆப்ஷன்லாம் தந்திருக்காங்க. ஃப்ரேம் செட் பண்ணுற ஆப்ஷன் தந்திருக்காங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபைனலாக பார்க்க போகிற ஆப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 9.3 MB தான் வருது. 4.5 ஸ்டார் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆப் இன்ஃபோ செக் பண்ணோம் அப்படின்னா 2014 லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ரீசெண்டாக 27 ஜூலையில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பர்மிஷன் அலோவ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். எடிட்டிங் பற்றி பார்க்கலாம். எடிட் ஆப்ஷன் உள்ள போய்ங்க. எடிட் ஆப்ஷன் உள்ள போய்ட்டு கேலரி உள்ள போய்டும். எந்த வீடியோ செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ இல்லை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போய்க்கலாம். பார்த்திங்கன்னா சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் வந்திருக்காங்க. உள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிசர் ஆப்ஷன் வந்திருக்காங்க. சிசரில் கட் பண்ணிக்கலாம்.
தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வந்துருக்காங்க. எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் வந்துருக்காங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக் ஆப்ஷன் வந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் டெக்ஸ்ட் லேயர் ஆப்ஷனில் வந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷனில் வந்துருக்காங்க. ஃபில்டர்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது, ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. ரெக்கார்ட் வேணும்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீடியோ எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல் ஹெச்டி வேணும்னா நம்ம ஆட் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஹெச்டியில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லோ குவாலிட்டியில் தான் நம்ம ஹெச்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்கலாம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.